இந்த தேர்தலை நீங்க சரியா பாருங்கன்னு ஒரு அரசியல் கட்சியை நான் சொன்னது காரணம் தான். இந்த அரசியல், இந்த வெற்றி எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டதுன்றதை நீங்க பார்க்கல அப்படின்னோம்னா இது எல்லாரையும் மிஸ்லீட் பண்ணி கொண்டு போகும். அந்த அளவுக்கு திமுக மேல தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு அதிருப்தியும் வெறுப்புணர்வும் இருந்துச்சா? பாரதிய வெற்றி கழகம் எல்லாம் மாறுது அப்படின்னோம்னா அதான் பூ சுத்துறது. அப்படிலாம் இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு தூரம் முட்டா பயிர்கள் கிடையாது. விஜய், அண்ணாமலை, தேவன் எல்லாம் பாஜக ஆட்கள் தான். நீங்க அது போக போக தெரியும். இவங்கெல்லாம் ஏதாவது அரசியல்ல உள்ளபடியா ஒரு நேர்த்தியான இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஊழலை ஒழிப்பேன், அது ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. ஒரு விஜயனுடைய கட்சிக்கான பினான்சியர் யார் சார்? நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குப்பை, நாசம், நாத்தம், சாக்கடை எல்லாம் காங்கிரஸ் 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 காங்கிரஸ். நீங்க கூத்தாடி கிட்ட நாட்டை கொடுங்க, அவன் கூத்தியா கிட்ட கொடுத்துட்டு போயினே இருப்பான் அப்படின்னாரு. ஒண்ணு நடந்துருச்சு, அடுத்தபடியா நடக்கும். EW நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் முடிந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து திரு விஜய் அவர்களை பிரதமர் வேட்பாளராகவே அவங்களோட அமைச்சர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் எப்படி ரியாக்ஷன் பண்ணதுன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கேரளாவை சேர்ந்த ஒரு முன்னணி நடிகர் தேவன் என்ற நடிகர், அவர் பாஜகவில் இருந்தாரு. பாஜகல இருந்து மிக சமீபத்துல தான் அவர் தமிழக வெற்றி கழகத்துல நான் இணைஞ்சிட்டேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு, நீங்க கேட்கிறாரு நிலையாருக்கு, இந்த மாதிரி நீங்க மாநில தலைவர் பதவியெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க போல சார் கேரளாவுக்கு. அதே போல அந்த மாநிலத்துல நீங்க எதுவும் பிரான்ச்சஸ் உண்டு பண்ணி என்னென்ன பண்ண போறீங்க சார் கேட்கும்போது, ஆமா நான் மாநில தலைவர் பதவி கேட்டதெல்லாம் உண்மைதான், அதுக்குண்டா நெகோசியேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, நான் ஊர்ஜிதமா சொல்ல மாட்டேன் எனக்கு தந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கம்மிங் நெக்ஸ்ட் மந்த் அவர் பிகினிங் ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் சந்திக்கிறாரு சிஎம் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, தேசிய வெற்றி கழகம் இல்ல பாரதிய வெற்றி கழகம், இப்படிப்பட்ட பல கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. எப்படி இதை பாக்குறீங்க சார்? காதுல பூ சுத்துறாங்க அப்படின்னு பாக்குறேன். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வரேன், இந்த தேர்தலை நீங்க சரியா பாருங்கன்னு ஒரு அரசியல் கட்சியை நான் சொன்னது காரணம் தான். இந்த அரசியல், இந்த வெற்றி எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டதுன்றதை நீங்க பார்க்கல அப்படின்னோம்னா இது எல்லாரையும் மிஸ்லீட் பண்ணி கொண்டு போகும். ஒரு புசி ஆனந்த் உட்காந்து சொல்றாரு, இதுக்கு மேல திமுக அந்த இடத்துல ஆட்சிக்கு வர முடியாது, நீங்க நிரந்தரமா அந்தாண்ட பக்கம் தான் அப்படின்றாரு. எதை வச்சு அவர் சொல்றாரு? அந்த ஆளுக்கு அரசியலே தெரியாது. நான் 4 நாள் தான் பிரச்சாரம் பண்ணேன்றாரு, ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்றாரு. நான் தொகுதி பக்கமே போகலன்றேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றான். ஒன்று ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு புள்ள பத்துட்டு இருக்குது, அது ஜெயிச்சிட்டேன்னுது. இதெல்லாம் என்னது? அந்த அளவுக்கு திமுக மேல தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு அதிருப்தியும் வெறுப்புணர்வும் இருந்துச்சா? கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு விஜய் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சா? கிடையாது. அப்ப எப்படி இது நிகழ்ந்துச்சுன்றத கூட தெரியாம இவங்க பேசும்போது அவன் என்ன பண்றான், எதிர் சக்தி என்ன பண்றான், இவங்களை ஒழிக்கிறது அப்படின்றதுக்கு இவனை பலப்படுத்தினா இவங்களெல்லாம் ஒழிச்சிடலாம், திமுக அதிமுக ஒழிக்கலாம். அதே மாதிரி இப்போ பிஜேபிக்கு கிரவுண்டு லாஸ்ட் இதில் கேரளாவில் அதிகபட்சம் 14% ஓட்டு தான். அதனால அவங்க என்ன பண்றாங்க, நம்ம வேணாம் அங்கேயும் இதே பிஜேபி இது விஜய் ஃபினாமினே அங்கேயே ஓட்டி ஒரு மாற்றம் கொண்டு காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் பலவீனப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போடுறான். இதே மாதிரி கர்நாடகாவில் தன்னுடைய அரசு, தன்னுடைய சினிமா வாழ்க்கை, தன்னுடைய ஈர்ப்பு, தன்னுடைய ரசிகர்கள் அந்த பலம் போயிடக்கூடாதுன்றதுனால தானே காவிரி பிரச்சனையில பதுங்கினாரு விஜய் இல்லையா? வேற எதுக்கு பதுங்கினாரு சொல்லுங்க பார்ப்போம். காவிரி பிரச்சனையில கர்நாடகாவோட என்ன விதமான வெற்றியை விஜய் பெற்றிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே இல்லை. ஏன் பதுங்கினாரு, பம்மினாரு? ஏன்னா அங்க சினிமா ஓடணும், ஏன்னா அவங்களோட எதிரியை பார்த்துடக்கூடாது, ஏன்னா அங்க இருக்கிற கன்னட ரசிகர்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே பாரதிய வெற்றி கழகம் எல்லாம் மாறுது அப்படின்னோம்னா அதான் பூ சுத்துறது. அப்படிலாம் இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு தூரம் முட்டா பயிர்கள் கிடையாது நினைக்கிற மாதிரி. எல்லாத்தையும் செய்யலாம், இவிஎம் இருந்துச்சுன்னா. இவிஎம் மைனஸ் நத்திங் வில் ஹேப்பன், எல்லாத்தையும் மாத்திரலாம். நான் உறுதியாக சொல்றேன். அதனால தான் நாங்கள் அந்த இடத்த வச்சோம். இவிஎம் ஒழிச்சோம் அப்படின்னோம்னா எல்லாமே ஒழிச்சிடும். எல்லா சீர்கேடு, எல்லா அரசியல் சூத்திரத்தினுடைய அடிப்படை எங்க இருக்குதுன்னா சூத்திரமா இதுதான் இருக்குது, இவிஎம் தான் இருக்குது. ஸோ இதை ஒழிச்சோம்னா போகிறோம். அப்போ நீங்க பல விமர்சனங்கள் வைப்பீங்க. தமிழ்நாட்டிலே நிர்மல் குமார் போன்றவர்கள், அப்புறம் வெங்கட்ராமன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கும்போது இது RSS ஊடுருவல் வந்துருச்சு, டைரக்டா அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க
அமித்ஷா தான் கண்ட்ரோல் பண்றாருன்னு உங்களை போன்றவங்களாம் விமர்சனம் பண்றீங்க. இப்போ அதே பாஜகவில் நேத்து வரைக்கும் இருந்தவர் இப்போ மிக சமீபத்துல தான் இப்போ தாவேகால இணைஞ்சிருக்கிறாரு. அவரு இப்போ மாநில தலைவர் தேவன் நடிகர். அவரு இப்போ வந்து எனக்கு மாநில தலைவர் பாருங்க, விஜய், அண்ணாமலை, தேவன் எல்லாம் பாஜக ஆட்கள் தான். நீங்க அது போக போக தெரியும். இவங்கெல்லாம் ஏதாவது அரசியல்ல வந்துட்டு உள்ளபடியா ஒரு நேர்த்தியான இன்ட்ரெஸ்ட், அதாவது ஊழலை ஒழிப்பேன், அது ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. அது ஒரு பிளாட்ஃபார்மே கிடையாது. அது உனக்குள்ள ஊழலை ஒழிக்கணும், ஊழலை ஈடுபடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வேறுன்றாத வரைக்கும் நீ வெளியில எவ்வளவு சொற்கள் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ நாளைக்கு போயிட்டு ஒரு 50 ரூபா கொடுத்து அந்த காரியம் நடக்கணும், டக்குனு 50 ரூபா கொடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. புரியுதுங்களா? திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் இதெல்லாம் நாங்கள் விபி சிங்கோட நாங்கள் வந்துட்டு நிறைய நேரம் விவாதிச்சிருக்கிறோம். அப்போ இது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். இந்த இடத்துல இல்லாத திடீர்னு அதெல்லாம் போ அப்படிலாம் சொல்லிட்டு அண்ணாமலைலாம் வர்றதெல்லாம் வந்துட்டு டிராமா. அண்ணாமலையினுடைய சொத்து எவ்வளவு பூச்சிருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலை எப்படி வசூல் போட்டாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலை வானதி எவ்வளவு வசூல் போட்டாங்கன்னு யாருக்கா தெரியுமா? திமுக சொல்லாது. ஏன்னா அவங்க இன்னொரு பக்கம் ஊழல் காயினுக்கு பல்வேறுபட்ட பக்கங்கள் உண்டு. அது வந்துட்டு ஹெக்ஸாகானலா இருக்கலாம், அப்டாகானலா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஒரு டைஸ் மாதிரி. ஸோ இதுல எல்லாருமே இருப்பாங்க. அதனால அது வெளில வரலன்னு சொல்ல முடியாது. ஒரு சீட்டு கம்பெனி ஊழல் எப்படிப்பட்ட ஊழல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது எப்படி மறைக்கப்பட்டது அப்படின்றதும் தெரியும். இந்த நாட்டு அரசியல் வந்துட்டு நீங்க ஊழலையே எடுக்க முடியாது சார். இந்த நாட்டு அரசியல் கட்சி நடத்தணும்னா உங்களுக்கு க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் வேணும். ஒரு விஜயனுடைய கட்சிக்கான பினான்சியர் யார் சார்? சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் நிதியமைச்சராக இருக்கிறவர் தான் அந்த கரூர் சம்பவத்துக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு பணம் கொடுக்கும் போது கொடுக்குறாரு. இன்னொருத்தர் ஆதோ அர்ஜுனா கட்சியை நடத்துறாரு. இப்படிதான். இன்னொருத்தர் பார்த்தா விஷ்ணு ரெட்டி ஆந்திராக்காரன். இப்படிதான் நடக்கிறாங்க. அதனால ஊழல்கள் அது வந்துட்டு ஒரு மயக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அவ்வளவுதான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பேனரை உருவாக்கி ஒரு ஹைப்பை உருவாக்கி அப்படி இவிஎம் வச்சு எல்லாத்தையும் பயன்படுத்தி தேர்தல் இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாரு. முடிஞ்சு போச்சு 29. கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆயிட்டு வர்றாரு அண்ணாமலை ஜெயிச்சாரா நீங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். விஜய் ஃபெயிலியர், அண்ணாமலை வந்துட்டாரு அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அப்படிதான் திமுக அதிமுக காலி, மக்கள் கழிச்சு விட்டாங்க அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. அண்ணாமலைக்கு வந்து விஜய் மூலியமா ஒரு கிரவுண்ட் உருவாக்குறாங்க அப்படின்றீங்க. விஜயை வச்சு விஜயனுடைய ஃபெயிலியர் எல்லாம் அண்ணாமலைக்கு சாதகமா கொண்டு போறது ஊடகத்துல, அதான் ஆவாத மாதிரிலாம் ஊடகத்துல. அடுத்தபடியா ஒரு கட்டத்துல இது ரெண்டுமே பலவீனப்பட்டுச்சுன்னா இது ரெண்டுமே ஒரு கூட்டணி ஆக்குவாங்க. மீண்டும் விஜயன் ஆட்சி, அண்ணாமலை துணை முதலமைச்சர் அப்படியே மராட்டிய மாடல்ல கொண்டு வருவாங்க, விட்டு கொடுத்து கொண்டு வருவாங்க. ஸோ இதே தான் தேவனை வச்சு அவங்க பண்றாங்க. இதே தான் வந்துட்டு இந்த பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் அது செஞ்சாரு. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்காரு தெரியுமா விஜய்? என்ன சட்டம்? யாராவது பெண்களை வந்துட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்துனாங்கன்னா கேஸ் கிடையாது, அரசு கிடையாது, நேரடியா டிஸ்ஜூம் என்கவுண்டர் தான் அப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க. அப்படி நடக்குது சொல்லுங்க. ஆனா ஒரு ஆந்திராவில் இருக்கிறவன், ஒரு கர்நாடகாவில் இருக்கிறவன் அவன் நம்புவான், தமிழ்நாட்டில் அப்படி வந்துட்டான் அப்படின்ட்டு. ஏன்? அவன் ரசிகன். ஸோ இப்படிதான் வச்சு இதெல்லாம் பண்றாங்க. ஸோ விஜய் பிரதமர்ன்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு டிசைன், ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு மக்களை குழப்பி உண்மையான அரசியல் எதுன்னு அவங்கள பெயர்த்தெடுக்கிறது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் தன்னை பிரதமரா வந்து அமைச்சர்கள் பேசுறது, அதுக்கு மாணிக்கம் தாகூர் எப்படி ரியாக்ஷன் பண்ணாருன்னு பார்த்தோம். அப்போ காங்கிரஸ் அது த்ரெட்டனா வந்து நினைக்குதா? நாளைக்கு அது கம்யூனிஸ்டுகளுக்கும் அது ஒரு பாதிப்பு தானே? அவங்களுக்கு இவ்வளவு நேரத்துக்கு பிறகு எவ்வளவு காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் வந்து விஜயை பத்தி உணரல அப்படின்னா அந்த கட்சி எங்கேயுமே உருப்படாது. அது சொல்லிட்டாரு தாகூர், இந்தியா கூட்டணி நீங்க கிடையாது, நீங்க எம்பி ஆயிட்டு வாங்க அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா ஆமா, அதாவது அவங்களால எம்பி ஆனவர் சொல்றாரு பிரவீன் சக்கரவர்த்தி. எப்படி சொல்ற பாருங்க. ரசிக மனப்பான்மையோட நீங்க இன்னும் இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பதான் அவருக்கு தெரியுது அமைச்சர்கள் இன்னும் இருக்காங்க அப்படின்ற. காங்கிரஸ் ரசிக மனப்பான்மையை வச்சுக்கிட்டு முதல்ல நிறைய கேண்டிடேட்டை போட்டதே காங்கிரஸ் கட்சி தான். நக்மா, அதே போல குஷ்பு, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வைஜெயந்தி மலை விட்டீங்களா, அதான் டாங்கிட்டிங்கன்னு ஆடிக்கிட்டு கிடக்கும். அதான் தந்துட்டு 84 வந்துட்டு ஸ்டெடியனுக்கு எதிராக நிறுத்தினாங்க காங்கிரஸ் கட்சி. இங்க இருக்கிற பாப்பர வயலில் ஓட்டு போட்டு அதுவும் எம்பி ஆச்சு 2 முறை. அது வேற கதை. நான் நடந்துச்சு இல்லை இங்க.
ம். அதனால அதான் சொல்ல வரேன். இன்னைக்கு பிஜேபி வந்துட்டு ராமாயணத்துல இருந்த பாத்திரங்கள், மகாபாரதத்துல இருக்கிற பாத்திரங்கள், இவங்களை எல்லாம் வந்துட்டு எம்பி ஆக்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் வழி. இப்ப பாருங்க, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா குப்பை, நாசம், நாத்தம், சாக்கடை எல்லாம் காங்கிரஸ் 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 காங்கிரஸ். நீங்க நேருவோட இந்திரா காந்தியோட எல்லாத்தையும் ஏற கட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே காங்கிரஸ் கட்சி ஒரு திமுறோட செஞ்சாங்க இதெல்லாம். சரிங்களா? ஒரு திமுறோட எல்லாத்தையும் இந்த நாட்டை வந்துட்டு அழிச்சாங்க. இன்னும் அந்த திமுரு தான் மிச்ச மீதி இருக்கிறது இந்த மாணிக்கம் தாக்கூர் இந்த மாதிரி வகையெல்லாம். அதனால இவங்களெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். என்னை போன்றவர்கள் பேசுறதுனால பழைய காங்கிரஸ் வழியாக வந்தவன். பெருந்தலைவர் காமராஜருக்கு எழுதி வந்தவன் தான் ஜனதாதளுக்கு போனேன், திராவிடர் கழகத்தில் இருந்தேன், விடுதலை புலிகளை ஆதரிச்சேன், ஈழத்துக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன், செஞ்சேன். புரியுதுங்களா? விஜயே ஒரு தமிழன்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஆதரிச்சு போனது. அது கடைசியில் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் விட்டுங்க, பரவாயில்ல. இப்படிதான் நடந்துச்சு. ஸோ நம்ம தெளிவு தான் நம்மளோட அரசியலாக இருக்கணும். நம்ம தெளிவு பெறல அப்படின்னோம்னா நம்மளை இன்னைக்கு விஜய் ஆடுவாங்க. பெருந்தலைவர் தான் சொன்னாரு, விஜயனுடைய அரசியல் வழிகாட்டி இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க கூத்தாடி கிட்ட நாட்டை கொடுங்க, அவன் கூத்தியா கிட்ட கொடுத்துட்டு போய் நேரப்பா அப்படின்னாரு. ஒண்ணு நடந்துருச்சு, அடுத்தபடியா நடக்கும், வெயிட் பண்ணுங்க. என்ன சார், இப்போ அமித்ஷாவுடைய அந்த தென் மாநில மண்டல மாநாடு அதன் பிறகுதான் வந்து இந்த விஜய் பிரதமர் அப்படிங்கிற ஒரு கோஷம், அப்படிங்கிற முழக்கம் அதிகமா வந்து பரப்பப்பட்டு வருது. இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுன அமைச்சர் சட்டசபையில அந்த தீர்மானம் கொண்டு வர போது, டீலிமிட்டேஷன் தீர்மானம் கொண்டு போது சவுத்துல இருந்து ஒரு பிரதமர் வரணும் அப்படின்ற ஒரு இதை சொன்னாரு. அதுக்கு முன்னாடியே நீங்க சொன்னது போல வட இந்தியாவில் அந்த ப்ரொபகண்டாஸ் வந்து அதிகமா போய்கிட்டு இருந்துச்சு. நீங்க சொன்னது போல அந்த ஃபேக் நியூஸஸ், இன்ஃபுளுசர்ஸை வச்சு பரப்புறது. ஆனால் அமித்ஷாவுடைய சந்திப்புக்கு பிறகுதான் ஒவ்வொரு அமைச்சரும் அதிகமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கிற ஒரு இது. அப்ப அமித்ஷாவோட அசைன்மெண்டாங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இல்ல, ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் ஒத்துக்காதுங்க. முதல்ல ஒரு கிறிஸ்டியன் இல்ல, காங்கிரஸ் வீக்கெண்ட் பண்றதுதான் அவங்களுடைய இல்ல. காங்கிரஸ் எங்க ஸ்ட்ராங்கா இருக்குது வீக்கெண்ட் பண்றதுன்றீங்க. 100 சீட் வந்துட்டாங்க போன வாட்டி. இப்ப இந்த வாட்டி 100 வந்து ஒரு 10-20 சீட்டு கூட வந்தாலும் அது பாஜகவோட வீழ்ச்சி தானே. இப்ப நடக்க போது பாருங்க, கர்நாடகா தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல்ல 1,08,00,000 பேர் தூக்கிட்டாங்க எஸ்ஐஆர் மூலமா. காலி, ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டு போறாங்க பாருங்க. புரியுதுங்களா? எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு விட்டு போயிடும். அவன் வேற ஒரு வழியில இருக்கான் பிஜேபி. அவனுக்கு தேவை என்ன அப்படின்னோம்னா, அவனை எதிர்க்கிற ரீஜனல் போர்சஸை பலவீனப்படுத்தணும். அது டிஎம்கே, கேரளான கம்யூனிஸ்டுகள், வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ். இப்படிதான் திரிணாமுல் காங்கிரஸ் அப்பவே கம்யூனிஸ்டுகளை அவங்க பலவீனப்படுத்தும் போதே உஷாராயிருக்கணும். உஷாராகல அந்த அம்மா. அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு. இறுதியான ஒரு கேள்வி சார், தூத்துக்குடியில ஒரு போஸ்டர் இன்றைய தினம் ஒற்றப்பட்டிருக்கு. அது செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். நேற்றைய அதாவது இன்றைய முதல்வரே நாளைய பிரதமரே அப்படிங்கிற அடிப்படையில் தூத்துக்குடியினுடைய மத்திய மாவட்ட தவைக்கா கழகத்தினுடைய அமைப்பு சார்பில் அது ஒட்டப்பட்டிருக்கு. அமைச்சரோட புகைப்படம், இது போல நிர்வாகிகளோட புகைப்படம் எல்லாமே அது ஒட்டப்பட்டு இப்படி இருக்கு. இந்த போஸ்டரும் ரொம்பவே ஒரு பரபரப்பா பார்க்கப்பட்டு வருது. இது தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இது எப்படி அது பார்க்க? அதுதான் சொல்ல ஒரு சர்ச்சையை உருவாக்கணும். ஒரு மக்களினுடைய அரசியல் சிந்தனையை வந்துட்டு பலவீனப்படுத்தணும். இது வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் சிந்தனையை வந்துட்டு பலவீனப்படுத்துறதுக்காக இவங்க முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. விஜய்க்கு இங்கே ஆள தெரியுதா? இப்போ 2 வாரம் முன்னாடி வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் காணப்போன குழந்தை மாதிரி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தார் சட்டப்பேரவையில். இப்படிதான் இருக்குது அவருடைய அரசியல். அவர் எங்க பிரதமர், உள்துறை அமைச்சர், தமாஷா இருக்குது. இப்போ ராகுல் காந்தியோட நிலை என்ன சார்? அவர் விஜய் நினைச்சாரு, விஜய் நமக்கு வந்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி தென் மாநிலங்கள்ல அவர் ஒரு பெரிய சக்தியா நமக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டு வருவாரு. ராகுல் காந்தியை பத்தி காங்கிரஸ் கவலைப்படுதான்றது முதல்ல பாருங்க. மற்றவங்க நம்ம கவலைப்படுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், காங்கிரஸ் கவலைப்படுதான்னு பாருங்க. ராகுல் காந்தி ஒரு பேச்சு பேசினாருன்னா அது முதல்ல காங்கிரஸ் ஆதரிக்குதான்றதை பாருங்க. அதுவே இல்லை, அப்புறம் நம்ம கவலைப்படணும். மோடி, அமித்ஷா, பிஜேபிக்கு தேவையான ஒரு உகந்த எதிர்கட்சின்னா அது வந்துட்டு ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ராகுல் காந்தியும் காங்கிரஸ் அவங்களுக்கு உகந்தவர்கள், அவ்வளோதான். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி.